நீங்கள் கனவில் ஒரு நபரை கொலை பண்ணிட்டீங்க. எப்படி தான் இருந்திருக்கும் காலையில் நீங்கள் முழிச்சு பார்த்தோன்னே இல்லையா? எப்படி விட 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 விடன்னு இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்களோட உணர்வு எனக்கு புரியுது. உங்களால் கொலை செய்யப்பட்ட நபர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் தூரத்து நட்பு உறவாக இருக்கலாம், இல்லை யாருன்னே தெரியாத சமூகத்தில் யாரோ ஒருத்தராக இருக்கலாம். இதில் நீங்கள் கேட்டகரி பிரிக்கிறது என்னென்னா, உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மனக்குமரல், மன அழுத்தம், குழப்பம் இதெல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை 6 மாதமாக இருந்துகிட்ருக்கு, 1 வருஷமாக இருந்துகிட்ருக்கு, இப்போ தான் சமீபமாக 1 மாதமாக கூட இருந்துகிட்ருக்கலாம். எதில் நீங்கள் ஒரு மனக்குழப்பத்தில் இருந்தீங்க? அந்த குழப்பம் விலகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதில் உங்களுக்கு கேட்க ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படின்னா, உங்களோட அந்த மன கொந்தளிப்பு, மனக்குமரல் இந்த கொலை அப்படிங்கிறது மூலிமா, அதனால் கொலை பண்ணுறது நல்லதா அப்படிங்கிறது போல் நீங்கள் அப்படி ஃபோக்கஸ் பண்ணிக்கக்கூடாது. இந்த இந்த கனவுக்கான பலன் இனி இதோடு உங்களுக்கு அந்த பழையன கழிதல், இனிமேல் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். நீங்கள் எதில் மனக்குழப்பத்தில் இருந்தீங்க, எது உங்களை பயமுறுத்துனது, எந்த பிரச்சனை இது நம்ம விட்டு போகாதுன்னு நினச்சிங்க, எந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் சிக்கிக்கிட்டதாக நினச்சிங்க, இனி வெளியே வர்றதுக்கு வழி இல்லைன்னு நினச்சிங்க, கண்டிப்பாக இப்படி ஒரு நீங்கள் அடுத்தவங்களை கொலை பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மனக்குமரல், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் விலகிடுச்சு. அதாவது ரியல் லைஃப்பில் இனிமேல் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது பலன். இது கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக சரியில்லாதது போல் இருக்கும். இதில் தான் இறை சக்தி நமக்கு அந்த கிரகங்களோட சப்போர்ட்டோட இது மாதிரி நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக கொடுக்கறது, இல்லை உனக்கு இதோட பிரச்சனை முடிஞ்சதுன்னு கொடுக்கறது, இதெல்லாம் காலங்காலமாக நம்மளோட ஆன்மீக பூமியில் கனவுங்கிறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கனவுல கொலை பண்ணாலும் கூட இப்போ விட விட விடன்னு உங்களுக்கு ஒரு மனசு எதுலேயுமே லைக்காமல் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக தலை குளிச்சுட்டு சிவன் கோயிலில் போய் ஒரு நல்லெண்ணெய் உங்களால் முடிஞ்ச அளவு வாங்கி கொடுத்து தீபத்துக்கு அங்கே குருக்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அங்கே ஒரு 10 நிமிடம் தியானம் பண்ணிட்டு வாங்க. மறுநாள்லேருந்து உங்களுக்கு ஒரு குழப்பங்கள் இல்லாத ஒரு பாசிட்டிவ் நடக்கிறத உங்களால் உணர முடியும். இப்போ போய் நீங்கள் ஒரு ஜோதிடம் பார்த்தீங்கன்னா கூட இதுவரையில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? இனிமேல் அந்த கஷ்டமெல்லாம் விலகிருச்சுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க நவகிரகங்களை வச்சு அவங்க அந்த ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளுக்கு கனவுல இறை சக்தி உங்களுக்கு ஒரு உதவியாக ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் ஒரு புண்ணியங்கள் நாம் முன் ஜென்மத்தில் பண்ணியிருந்தால் தான் நமக்கு இது போல் சில சமிகைகளும், அதுபோல் டைம் சரியில்லைன்னா எச்சரிக்கையான கனவுகளும் வருவதுண்டு. அந்தந்த கனவுகளுக்கு தகுந்தது போல் நாம் நம்மளோட நடைமுறை வாழ்க்கையை மாற்றிக்கிறது, ஆன்மீக பரிகாரங்கள், அதாவது கோயில்களுக்கு தீபங்கள் போடுறது, நாம் ப்ராக்டிக்கலாக அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்தது போல் நாம் பரிகாரங்கள் செஞ்சுக்கும்போது கண்டிப்பாக கெடு பலன்கள் கூட வீரியத்தை இழக்கும். ஓம் நம சிவாய. அடுத்து உங்களை இன்னொருத்தர் வெட்டுறாரு அல்லது கொலை பண்ணுறாரு, அது இன்னும் கஷ்டம் இல்லையா? முந்தைய பதிவை விட அது இன்னும் கஷ்டம். நாம் ஒரு கையால் கொலை செய்யப்படுறதுங்கிறது இது என்னென்னா உண்மையாலுமே உங்களுக்கு நெகட்டிவ் விஷயம் இல்லை, சவால்கள் இருக்குது. சவால்கள் மீன்ஸ் உங்களோட அந்த வயது, சூழ்நிலை, உங்களோட வேலை, அதுக்கு தகுந்தது போல் சவால்கள் வரும். அந்த சவால்களை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எதிர்கொண்டு சரி பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறது பலன். இப்போ நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில் ஒரு இன்க்ரிமெண்ட்டு தரலையா, ஒரு ப்ரொமோஷன் தரலையா, இல்லை உங்களால் ஒரு லோன் வாங்க முடியலையா, இப்படி ஏதாவது உங்களுக்கான விஷயங்களில் ஒரு சவால் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக நீங்கள் அவசரப்படாதீங்க, பொறுமையை இழக்காதீங்க. அதை எதிர்கொண்டு டைம் நல்லா வர்ற வரையில் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் அப்படிங்கிறது பலன். அப்போ உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா
அது முடிவுக்கு இப்போ வராது, நாம் கொஞ்சம் சரின்னு போகணும். அதுபோல் நீங்கள் இப்படி எடுத்துக்கணும். இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பொறுமையாக கையாளும்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம்ங்கிறது பலன். ரெண்டுமே ஆயுதங்களால், ஏதோ ஒரு பொருளால் தானே. ஒன்று நீங்கள் குத்துறீங்க, இல்லை அவங்க குத்துறாங்க உங்களை. இது இரத்தம் சம்பந்தப்பட்டதாக நம்ம நவக்கிரகங்களில் யூகிக்கிறதால மலை மேலே இருக்க முருகப்பெருமானோ இல்லை ஈஸ்வரன் கோயிலில் இருக்க முருகனையும் அதோட நவக்கிரகங்களில் இருக்க செவ்வாய்க்கும் நீங்கள் அர்ச்சனை செய்யும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் விஷயங்கள் உங்களோட மனசை கஷ்டப்படுத்தாமல் அழுத்தாமல் உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படிங்கிறத நம்பி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தலைக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க.